நாளைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சுருவேன். என்னோடய அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், என்னோடய மேக்கப் ப்ராடக்டாக இருக்கட்டும், என்னோடய ஜுவல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பொட்டு எல்லாமே வந்து நான் இன்னைக்கு நைட்டே எடுத்து வச்சுருவேன். எதுனாலனா ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி வந்து எனக்கு இந்த சம்பவம் நடந்துருச்சு. லாஸ்ட் மினிட்ல நான் ஒரு விஷயம் தேடும் போது அது கிடைக்காது. இது கண்டிப்பாக உங்களுக்குலாம் நடந்திருக்கும். அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நடக்கிறதுனால நான் தெரிஞ்சிட்டேன். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஸோ ஒரு நாள் மணிக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சிருவேன். அதனால நான் இன்னைக்கும் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் ஃபார் டுமாரோ. இதுதான் நான் நாளைக்கு போட போகிறேன். இது வந்து பர்பிள் கலர் ஒரு டாப்ஸ், அதுக்கு மேட்சாக ஒரு ஒயிட் கலர் லெகிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட லிப்ஸ்டிக், மஸ்காரா, லிப் க்ளோஸ், என்னோட நகை, பொட்டு, அதுக்கப்புறம் என்னோட கிளிப், இதெல்லாம் போட்டு தான் நாளைக்கு நான் ரெடி ஆக போகிறேன். நாளைக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நம்ம ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். கோயிலேருந்து எல்லாமே எடுக்க போகிறோம். இன்னைக்கு தமிழர்களுக்கு, அதாவது இந்து சமயத்தில் உள்ளவங்களுக்கு வந்து முக்கியமான நாள் அக்ஷய திருதியை. இன்னைக்கு வந்து ஆஸ்பியஸான டே அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ஷயனா நெவர் டிக்ரீசிங், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஸ்பரிட்டி, ஹோப், ஜாய், சக்ஸஸ்லாம் வந்து நெவர் டிக்ரீசிங் அப்படி சொல்கிறாங்க. இன்றைய நாளில் வந்து நம்ம தொடக்க வைக்கிற ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், நம்ம வாங்க போகிற ஒரு வாகனமாகட்டும், நம்ம வாங்கி சேர்க்க போகிற தங்கமாகட்டும், எல்லாமே வந்து மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுமா. இந்த நாளில் நம்ம வாங்குகிற எந்த பொருளாகட்டும் அது வந்து நெவர் டிக்ரீசிங் சொல்கிறாங்க. அதாவது மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுமா நம்மளோட வாழ்க்கையில். திருதியைனா என்ன அர்த்தம்னா, சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் வந்து இந்த அக்ஷய திருதியை வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இன்றைய நாளில் வந்து ஒன்று கண்டிப்பாக வந்து தங்கம் வாங்குவாங்க, இல்லாட்டி தங்கம் வாங்க முடியாதவங்க வந்து கல்லுப்பு வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா வந்து 2 விஷயத்தில் ஒரு விஷயம் வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா கல்லுப்பு. ஸோ கல்லுப்பு வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து அது வந்து குறையாதான், நிறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து குண்டு மஞ்சள், இந்த 2 விஷயம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச 2 பொருட்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் இது தெரியுமா இல்லையான்னு தெரியல, நான் நேற்று விக்கிபீடியாவில் உட்காந்து ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணி படித்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்தை பற்றி. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கலியுகம். ஆனால் ஃபர்ஸ்ட் யுகம் வந்து சத்திய யுகம் சொல்லுவாங்க, இல்லாட்டி கிருத யுகம்னு சொல்லுவாங்க. இந்த யுகம் வந்து ஆரம்பிச்சு வச்சது வந்து பிரம்மதேவன். கிருத யுகத்தில், ஃபர்ஸ்ட் யுகத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண டே வந்து இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. எவ்வளவு 11 இல்லையா? பரவாயில்லையா? ஆமா, அங்க பாண்டூர்லி 11 காசு தொப்பிய போட்டு பறிக்க வேண்டியது காலையில. அண்ணோட காசு ஒரு சிப்பு எவ்வளோன்னு தெரியல. இப்ப காசை கொடுத்துருவோம். இன்னும் பாய்க்கலையோ நீங்க தெரியலீங்க. பார்த்தேன் நிறைய தான் இருக்கு. அத்தனை டிஸ்டர்பா இருக்காது. சொல்லு. சின்ன பொண்ணு போகுது. நிச்சயதான் போன் தூக்கிட்டு அலையும்.
பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. இது என்ன தூக்கி நிக்குது? ஏய், உனக்கு என்ன 16 வயசு பருவமுங்க நினைப்பா? மழை வர மாதிரி இருக்கு. எங்க துணியை போடுறது? இன்னைக்கு கண்டிப்பா மழை வருமே. Guys, I'm just back home and பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு. ஏன்னா நேற்று விடிகாலில் 3:45 தான் எனக்கு தூக்கமே வந்துச்சு. எதுனாலன்னு எனக்கே தெரில. நானும் முண்டி பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல. 6:30க்கு அலாம் வச்சனால அலாம் வந்து அடித்து என்னை எழுப்பி விட்டுருச்சு. 6:30க்கு எழுஞ்சி 8:30க்கு வந்து கோயிலுக்கு நாங்கள் போனோம். 8:30க்கு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர்றதுக்கு இப்போ மணி எத்தனை 12 சம்திங் 12:50 கிட்ட இருக்கும் இப்போ. ஸோ மணி ஆயிடுச்சு. அதனால் லஞ்சை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் குயிக்காக ஒரு பவர் நேப் எடுத்துட்டு கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஈவினிங் போல் சமைக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் 7:30க்கு மேலே மகாலட்சுமிக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும். அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye, take care, lots of love and make sure to subscribe to my channel, like, comment and share this video.